உலகெங்கு வாழும் லக்லைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த பதிவில் திருமண பொருத்தம் பற்றிய தகவல்களை ஆண் பெண் ஜாதகத்தில் கட்ட ரீதியாக அதாவது ராசி லக்கணம் எவ்வாறு அமைய வேண்டும், ராகு எதுக்கு மையப்புள்ளியில் அதாவது இந்த சுக்கிரன் செவ்வாய் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடாது, எதற்கு, அப்படி இருந்தால் என்ன விதி, அந்த விதிக்கு என்ன பலன் தரும் என்பதை ஏற்கனவே உள்ள வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பதிவில் ஒரு பெண் ஜாதகத்தில் அதே மாதிரி தான் ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னாதிபதி எவ்வாறு அமைய வேண்டும், ராகு அதுக்கு மையப்புள்ளியில் இந்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி அமைய வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விளக்கத்தை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னங்க கட்ட பொருத்தம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் எல்லா ஜோதிடர்களும் இதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இது எதுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்க, அதாவது விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. இப்படி பல பேரண்ட்ஸ் நேரடியாக கேட்கறது உண்டு. உங்களுடைய கேள்வியில நியாயமான அங்கே கேள்விக்கு அர்த்தம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த விருப்ப திருமணம் பண்றவங்களோ காந்தர்வ திருமணம் பண்றவங்களோ அது காதல் திருமணங்கிறது இல்லை, ஒருவேளை பொருத்தமே பார்க்காம 2 பேருக்கும் ஜாதகமே இல்லை, அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலையா, அவங்க குழந்தை குட்டி பத்துக்கலையா, அவங்க வாழ்நாளெல்லாம் நெடுநோக்கு வாழ்க்கையில குழந்தை குட்டி செல்வாக்கு பதவி உயர்வு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பெற்று நல்லா தானே இருக்கிறாங்க. பல பேர் கேள்விப்பட்ட வரைக்கும் நாங்களாம் எந்த பொருத்தமே பார்க்க கிடையாது, அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருந்துச்சு பெற்றோர்கள் பார்த்து வச்சாங்க, இல்லை நான் அந்த பொண்ணை விரும்பினேன் பெற்றோர்கள்ட்ட சொன்னோம் அவங்க செய்து வச்சுட்டாங்க, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், இது வரைக்கும் எங்களுக்கு ஜாதகமும் இல்லை நாங்கள் பார்க்கவும் இல்லை, ஆனால் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு சொத்து வாங்கிட்டு இருக்கோம், தொழில் பிரமாதமாக போயிட்டு இருக்கு. இந்த கேள்வியெல்லாம் நியாயமான கேள்வி. 10% பேரண்ட்ஸ் இதை கேட்கத்தான் செய்கிறாங்க. அதாவது மற்றவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை முன்னிறுத்தி அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் இது. நீங்கள் இந்த 10 பொருத்தம் இருந்தால் பத்தாது, கட்ட பொருத்தம் பார்க்கணும், ராகு தோஷம் பார்க்கணும், செவ்வாய் தோஷம் பார்க்கணும், இந்த கட்டத்தில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க பல ஜோதிடர்கள். அது பயமுறுத்துற மாதிரி இருக்குது, நம்புற மாதிரி இருக்குது, நம்பாமலும் இருக்க முடியலை. இது என்னதாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பேரண்ட்ஸை இருக்கத்தான் செய்யுது. பொதுவாக ஜோதிடத்தை கேட்குறாங்களோ இல்லையோ, பல பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையை ஊர்ஜிதம் பண்ணி கொண்டு பிறரை விமர்சிக்கக்கூடியதோ இல்லை கேள்வி கேட்பதோ ஒரு விஷயம் இங்கே இருக்கத்தான் செய்யுது. அப்போ இதற்கெல்லாம் என்னதான் காரணம், இது உண்மைதானா, ஜோதிடர்கள் சொல்றது உண்மைதானா, இல்லை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்றது இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அதுக்கு அர்த்தம் என்ன, இப்போ இதுதானே கேள்வியாக வரும். இதுக்கு என்ன காரணம் வாங்க, அதைத்தான் ஆரம்பத்தில் பிறப்புலையே சொல்லப்பட்ட ஒரு விதி இருக்கு பாருங்க. அவரவர் தமக்கும் உள்ள ஆயிலும் தொழிலும் பொண்ணும் இவர்களின் வித்தை செல்வம் மரணங்கள் ஏனும் தவமுடை பிரமதன் தன் கை தொடங்கி முன்னும் சிவனுடைய ஆறலால் கற்பத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஆயுள் தொழில் பொன் பொருள் இதெல்லாம் கற்பத்தில் எப்போ பிரமன் மண்ணு பிடிக்கிறானோ அந்த சிசுவை உருவாக்குறதுக்கு அந்த மண்ணு பிடிக்கிற பொழுது சிவன் உயிர் கொடுப்பானாம். அந்த உயிர் கொடுக்கிற பொழுது 7 விஷயம் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல உங்களுடைய கேள்வியா இருக்கலாம், அப்போ நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை தானே, இது எதுக்கு ஜோதிடம் சாஸ்திரம் விளக்கம் இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அந்த விதிக்கப்பட்ட விதி சரியா, அதாவது ஆண் பெண் ஜாதகத்தில் நெடுநோக்கு வாழ்க்கை பிரிவினை பிரச்சனை இல்லாத நீண்ட ஆயுளோட இருக்கக்கூடிய பொருத்தமான ஜாதகம் இயல்பாகவே சேர்ந்துட்டா அவர்கள் ஜாதகம் அவங்களுக்கு எழுதி வைக்க வேண்டாம், எழுதி வைக்காமல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஜாதகமே தெரியாது. ஆனால் அந்த ஜாதக பலன் தான் இங்கே பேசுவோம். அந்த ஜாதக பலன் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. நீங்கள் எழுதுங்கிறதுக்காகவோ உங்கள் பேரண்ட்ஸ் எழுதி வைக்கிறதுக்காகவோ ஜாதகம் உங்களுக்கு இல்லைங்கிறதுக்காகவோ நீங்கள் பார்க்காம திருமணம் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காகவோ அதுக்காக நல்லா இருக்கலாம் கிடையாது. இயல்பான அந்த கிரக அமைப்பு, அந்த கொடுப்பனை முன்னாடி சொன்ன பாருங்க, நீங்கள் பிறக்கிற பொழுது அந்த கொடுப்பனை நல்லா இருந்தால் அந்த இறை அதைத்தான் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுங்கிறான். உங்களுடைய திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொன்னானே அதுக்கு காரணம் சொர்க்கத்தில் சில பேருக்கு தான் நிர்ணயிக்கப்பட்ட திருமணம் வாழ்க்கை சிலருக்கு அமையும், அவர்களுக்கு ஜாதகம் பார்க்க வேணாம், அது இயல்பாகவே அமைஞ்சிடும். இந்த 2 பேருக்கு கிரக ரீதியா அந்த ஜாதக ரீதியா அமையாதவர்களும் லவ் பண்ணுவாங்க இல்லையா. லவ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே திருமணம் பண்ணி அந்த திருமணம் நல்ல வாழ்க்கை அமைகிறது இல்லை. எத்தனையோ இல்லை, பாதிக்கு மேல அது பிரச்சனைக்குரியது, பிரிவினைக்குள்ளது, ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றதுக்கு முன்னாடி டைவர்ஸ் போறாங்களே அது ஏன். அப்போ நீங்கள் லவ் பண்ணதுக்காக நீங்கள் ஜாதகம் பார்க்காம நம்பிக்கையோட செய்ததுக்காக நீங்கள் வாழ்ந்துட வேண்டியதானே, சவாலோட வாழ்ந்துடலாம்ல. நீங்கள் தானே பிடிச்சிக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று மனம் ஒத்து போய் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மீறி. அப்போ அந்த சவாலோட வாழ வேண்டியதானே, ஏன் பிரிவினை வருது, ஏன் 2 தரம் ஏற்படுது, அங்கே ஜாதகம் சரியில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடி சொன்னதை இப்போ சொல்கிறேன். இயல்பாகவே உங்களுக்கு ஜாதகம் சேர்ந்து அது சொர்க்கத்தில் நிச்சயப்படணும், அதுக்கு பேர் தான் பேர் இயல்பாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு கொடுப்பனை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அங்கே அமைஞ்சிருக்கும். அது நீங்கள் ஜாதகம் எழுதாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நீங்கள்
திருமணம் பண்ணியிருக்கலாம் அந்த தம்பதிகள். அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், எல்லா வழியும் நல்லா இருக்கும். 16 பெற்று பெருவாழ்வாழ்னு வாழ்த்துறாங்களே, அப்ப 16 செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இருவருடைய ஜாதகத்தில் இயல்பா அமைஞ்சிருக்கும். இது கொடுப்பனை. இந்த கொடுப்பனை இருந்தால் மட்டுமே அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில வளம் பெற வாழ்கிறார்கள். அது இல்லாத ஒரு ஜாதக அமைப்பு இருந்தா அவர்கள் அது பொருத்தம் சரியா பார்க்காம, இல்லைனாக்க இந்த உறவுகளுக்காக சொந்த விட்டு போவதற்காக பேரண்ட்ஸ் பார்த்து செஞ்சாலும், நீங்களே விருப்ப திருமணம் செஞ்சாலும் அங்கே சாதகம் சரியில்லைனாக்கா அங்கே நிற்கிறது இல்லை. அதை நடைமுறையில் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். இதுதான் உள்ள டிஃபரன்ஸ். புரியும்னு நினைக்கிறேன். இதை பேசிக்கிட்டே போனாக்க ரொம்ப லேட் ஆகும். அப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான், அங்கே அமையக்கூடிய அந்த கிரகனுடைய விதிகள் தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுகிறது. அப்போ கூடுமான வரைக்கும் ஜோதிடர்கள்ட்ட இப்போ திருமணம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணலாங்கிற நிலை ஏற்படுகிறது என்றால் இதுக்கு தான். இப்போ அந்த அடிப்படையில் தான் நாம இப்போ அந்த ராகு எது என்றால் என்ன, அந்த மையப்புள்ளியில 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதி எப்படி இருந்தால் பிரச்சனை கொடுக்குது, எப்படி இருந்தால் பிரச்சனை கொடுக்கல, எப்படி சேர்க்கணுங்கிறது தான் ஜோதிடனுடைய அந்த அவங்களுடைய வேலையா இருக்குது, கருத்தா இருக்குது. அதை பார்த்து பேரண்ட்ஸுக்கிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய விதிகளா இருக்குது. அதை பார்த்து நல்ல மாதிரியா பார்த்து அதை சேர்த்து வைக்கலாங்கிறது நடைமுறையில இருக்கு. இதுதான் இங்க உள்ள விஷயம். அப்ப இன்னொன்னு நீங்க கேட்கலாம், அந்த ராகுக்கு எதுனா என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த ராகு எதை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே. இந்த சூரியனையும் சந்திரனையும் காட்டி கொடுத்தவங்களே இந்த ராகு எதனால தானே. அதனால தானே விஷ்ணு அந்த மோகினி எடுத்து தலையை துண்டாக்கி மறுபடி பாம்பு ஒரு பக்கம் வால் ஒரு பக்கம் விட்டு போயிருது இல்லையா. அந்த கதை உங்களுக்கு தெரியும். அதை சொன்னா அதே 10 நிமிஷம் ஆகும். அது தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த ராகு கேதுங்கிறது சூரியன் சந்திரனுக்கு எதிரியானது. இந்த ராகு கேதுகளுக்கு வீடுகள் இல்லை. இந்த ராகு கேது சாயா கிரகங்கள். இந்த ராகு கேதுங்கிறது மாயை, நிழல் கிரகம். அப்ப அது கெடுதலை தான் செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. நல்லதையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நினைச்சா, ராகு நினைச்சா அது கொடுக்கக்கூடியத, அதாவது மற்ற கிரகங்களையும் குரு கூட ஒரு அளவுக்கு தாங்க அள்ளி கொடுக்கும். ஆனா இது மற்ற கிரகங்களையும் கொஞ்சம் கிள்ளி கொடுக்கும். ஆனா ராகு கேது அள்ளியும் கொடுக்காது, கிள்ளியும் கொடுக்காது. அபாரமான, அதாவது நினைத்து பார்க்க முடியாத, அவனுக்கு தகுதியே இல்லாதவனுக்கு கூட கொடுத்துட்டு போயிடும். அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அப்படிங்கிறது அவனுக்கு இருக்குது கணக்கு. அது இயல்பாவே அந்த 7 கிரகத்தை இந்த 2 கிரகம் ஒட்டிக்கிருச்சு. அங்கே விதியில, சாஸ்திர விதியில நிழல் கிரகமாக ஒட்டிக்கிருச்சு. அப்ப இந்த நிழல் கிரகமா இருக்கக்கூடிய கிரகமா சொல்றமே தவிர அதுக்கு தனி வீடு கிடையாது. 7 கிரகத்துக்கு தான் வீடு இருக்கு. இந்த 2 கிரகத்துக்கும் சொந்த வீடே கிடையாது 12 ராசிகள்ல. அது எந்த ராசியில இருக்குதோ அது தனது வீடு ஆக்கிக்கிறது, அதை ஆக்கிரமம் பண்ணிக்கிறது. அந்த வீட்டை தனது வீடாக்கி தன் கூட சேர்ந்த கிரகத்தினுடைய பலனை கூட அதை பிடுங்கி தான் செய்யக்கூடிய ஒரு வலிமை பெற்ற ஒரு கிரகம் தான் அந்த ராகு கிரகம். அப்படி ஒரு கிரகம் அது. அப்ப அது இந்த திருமணம் சம்பந்தப்பட்டதுல ஏங்க தடை பண்ணுது அப்படின்னா, திருமணம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க, எல்லாத்துலையும் கூட தடை பண்ணுது. குறிப்பா திருமணத்துக்கான தடையை ஏற்படுத்துறதுக்கு ராகு எதுன்னு ஒன்று சொல்றமே தவிர, திருமணத்துக்கு மட்டும்தான், திருமண வாழ்க்கைக்கு மட்டும்தான், கணவன் மனைவி பிரிவினை பிரச்சனைக்கு மட்டும்தான் அந்த ராகு எது அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் சில பேர் சொல்றது கருத்தை இருந்தால் அது தப்பு. அது எல்லா விஷயத்திலும் தடை பண்ணுது. அதாவது ஞானி யோகி இதை ஆகுறதும் அந்த கேது தான். அபாரமான ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கைய, ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இதை கொடுக்கறது ராகு தான். அதே அதிகமான பணத்தை சம்பந்தமில்லாத அவனை அதாவது உயர்நிலை கொண்டு போறதும் அந்த ராகு தான். அப்ப இப்படி நல்லதுக்கும் ராகு இருக்கு, கெட்டதுக்கு மட்டும் ராகு கிடையாது. அப்ப கெட்டதுக்கு ராகு இருக்குது. கொலை, கொள்ளை, மனசாட்சிக்கு அப்பாற்பட்டது, அடுத்தவனுக்கு அடுத்து கெடுத்து அடிச்சு பிழைக்கிறது, மனசாட்சியை இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த ராகு தான். அப்ப இதுக்கெல்லாம் ராகு வந்துடல. கேதுங்கிறது நல்லதுக்கு இருக்கு, ஞானத்துக்கு இருக்கு, நல்ல எழுத்து. நீங்க 3ஆம் இடத்துல, உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருந்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்லைனிங் இருக்கும், எழுத்து நல்லா இருக்கும். கேது ஞானகாரம். அப்ப கேது ஒரு ஆன்மீகம். கேது உணர்வுக்குள்ளவன். கேது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உண்மையை அறியக்கூடியது. இப்படி நிறைய சொல்லலாம் ராகு அதை பத்தி. இப்ப ஏன் இந்த டாபிக்ல அதை கொடுக்குறோம்னா, ராகு கேது என்றால் என்ன, அதனுடைய தன்மை என்ன, ஏன் இந்த திருமண பொருத்தத்துக்கு, இந்த திருமண வாழ்க்கையில கெடுதல் பண்றதுக்கு இந்த ராகு தானா, ராகு என்ன சொல்றாங்களே, லக்கணத்திலையும் 7ஆம் இடத்துலையும் இருந்தா, 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தா, 3வது ஆப்ஷன் 5, 9ல இருந்தா, இதெல்லாம் ராகு ஏதோ சொல்றாங்களே. அப்ப இது என்னதான் இந்த ராகுக்குள்ள இருக்குது அப்படின்னு சிலருக்கு பலதரப்பட்ட கேள்விகள், ஒரு சந்தேகங்கள் இருக்கு. அதுக்காகத்தான் ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம கொடுக்க போறோம். அப்ப ராகு கேது நன்மைக்கு இருக்கு, தீமைக்கு இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் இந்த திருமண பொருத்தத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுதான் உள்ள நிலை. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஏற்கனவே உள்ள பதிவுல ஆண் ஜாதகத்துல எப்படி கிரகங்கள் இருந்தால் திருமண தடை ஏற்படுது, பிரிவினை பிரச்சனை ஏற்படுது, அவர் ஜாதகத்துல உள்ள விதி அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியா. அதே மாதிரி பெண் ஜாதகத்திலும் இருக்கு. அப்ப இந்த பெண் ஜாதகத்துல உதாரணமா பாருங்க, இது ஒரு பெண் ஜாதகம். இந்த ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்துக்கு லக்னாதிபதிங்கிறது சுக்கிரன். இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இது உதாரணத்துக்கு தான், இது எங்கேயும் இருக்கலாம்.
ஆக இந்த மாதிரி ஒருவேளை இருந்தால் லக்னாதிபதி சுக்கிரன் வந்து கும்பத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் இல்லையா? இந்த செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 1 2 3 4 5 6 7 7ஆம் அதிபதி செவ்வாய். அந்த 7ங்கிறது இது பெண் ஜாதகம்னா கணவன்கிற அர்த்தம். 7ங்கிறது தான் கணவன் ஸ்தானம். அப்ப அந்த 7ஆம் அதிபதி கணவன்கிற செவ்வாய் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு எக்ஸாம் உதாரணத்துக்கு. அப்ப இந்த இடத்துல இது இயல்பாவே செவ்வாய்க்கு நீச்ச வீடு, அது வேறு விஷயம். அது அந்த இடத்துல இப்ப அமைஞ்சு வச்சு யதார்த்தமா நம்ம போட்டோம், அது செவ்வாய் நீச்சமாயிருச்சு. இது நீச்ச வீடு செவ்வாய்க்கு. அப்ப இந்த இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கு. இப்படி இருந்தா இந்த கட்ட பொருத்தத்துல இந்த ஜாதகத்துல இப்ப இதை போய் இன்னொரு ஆண் ஜாதகத்தோட பொருத்தம் பார்த்து இது குடும்பத்துல பிரச்சனை வருங்க, பிரிவினை வருங்க, இதை சேர்க்கப்படாதுன்னு சொல்றது கூட வேண்டாம், தேவையே இல்லை. இங்கேயே பார்த்து நான் அதனுடைய கொடுப்பனையை இந்த பெண் ஜாதகத்தில் இவருடைய ஜாதகத்திலே அடிப்படை கொடுப்பனையா பிறப்பு ஜாதகத்தில் இப்படி அமைந்து விட்டால் இவருடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பின்னாடி பிரச்சனை பிரிவினை எழத்தான் செய்யும். அப்படிங்கிறதான் முக்கியமான பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த லக்னாதிபதி சுக்கிரன் இங்க இருக்கு, 7ஆம் அதிபதி செவ்வாய் இங்க இருக்கு. இந்த செவ்வாய்க்கு 8ல சுக்கிரன் இருக்கு. இங்க இருந்து எண்ணிட்டு வாங்க. இதுல எண்ணிக்கிட்டு இருந்தா 1 2 3 4 5 6 7 8 இந்த 8ஆம் இடத்துல இருக்கு. இந்த 8ங்கிறது சஸ்தாசகம்னு பேர், மறைவு ஸ்தானம்ங்கிறது. 6 8 12 மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நிலை. அப்போ இது இப்படி இருக்கப்படாது தனிப்பட்ட ஜாதகத்தில். இது ஒரு பாயிண்ட் முக்கியமா பார்த்துக்கணும். அடுத்து ஒருவேளை இந்த லக்கணத்துக்கு ராகு கேது இப்படி இருக்குன்னு வச்சுக்காங்க, இதெல்லாம் இருக்கணுங்கிறது இல்லை. இப்ப இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம், ராகு கேது ஒரு ஜாதகத்துல இல்லையா அப்படி இருக்கலாம். ஒருவேளை இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு இதுல போட்டிருக்கோம். இப்ப இந்த ராகு கேது வந்து ஒரு மைய புள்ளின்னு பேருங்க. இது வந்து 180 டிகிரில இருக்கும். இந்த ராகு கேது வந்து அது எல்லாத்துக்கும் தெரியும். இதுல இருந்து இப்படியே நீட்டா அப்படி போனா 7ஆவது கட்டத்துல தான் இருக்கும். பயிற்சி வந்தாலே கேது இங்க பயிற்சி போனாக்க இந்த ராகு இங்க பயிற்சி வரும். அப்ப இப்படியே தான் ஒரு பென்ஷன் மாதிரியே இதை இப்படியே சுத்திக்கிட்டு வர்ற மாதிரியே இந்த ராகு கேது அப்படியே வந்துகிட்டு இருக்கும். இந்த 2 கிரகம் மட்டும் அப்படித்தான். அப்போ இந்த ராகு கேது இருக்கிறது ஒரு மைய புள்ளி, இதுக்கு மைய புள்ளின்னு பேரு. இந்த ராகு கேதுக்கு இந்த பக்கம் கிரகம் இருந்தால் அது மைய புள்ளி, அது பிரிச்சிரும். ஏன்னா ராகு கேது என்ன சொல்லிருக்காங்க, சாயா கிரகம். ராகு கேது வந்து கெடுதலுக்கான கிரகம், அதே நல்லதுக்கும் இருக்கு. ஆனா இந்த மைய புள்ளியில இந்த லக்னாதிபதியும் இந்த 7ஆம் அதிபதியும், லக்னாதிபதி சுக்கிரன் 7ஆம் அதிபதி செவ்வாய், இந்த ரெண்டையும் இப்படி இங்க கோடு போட்டாக்க இது அதுவும் பிரிஞ்சிருச்சா, இதுதாங்க பிரிவினைங்கிறது. இப்படி அவர்கள் ஜாதகத்திலே இருந்தால் அங்கே பிரிவினை ஏற்படும் டைம். அப்போ இந்த பிரிவினை ஜாதகம்ங்கிறது இதுலயே தெரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல இப்படி இருந்தால் அப்ப அவர்களுக்கு திருமணம் பண்றதா இல்லையா, அவங்களும் வாழணுமா வேண்டாமா, குழந்தை குட்டி இருக்கணுமா இல்லையா. ஒரு பெண் வீட்டுக்காரங்க வந்து கேட்கறாங்க, இப்ப இதே என்னை மாதிரி ஜோதிடத்தை, இது வந்து உங்க ஜாதகத்திலே தோஷம் இருக்குங்க, திருமணம் பண்ணாக்க கணவன் வந்து கிட்டத்துல இருக்கக்கூடாது, பிரிவினை வரும், பிரச்சனை வரும், கருத்து வேறுபாடு வாழ்வாங்க அப்படின்னா அப்ப இதை என்னதான் பண்றேன்னு கேட்பாங்க இல்லையா. கரெக்ட். அப்போ சேம் இதே மாதிரி ஏற்கனவே உள்ள பதிவுல இந்த ஜாதகத்தை போட்டிருக்கோம். நல்லா பாருங்க நண்பர்களே. இப்ப இதே சப்ஜெக்டை இங்கேயும் கொடுத்துருக்கோம். இவருடைய லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 இருக்குது, ராகு கேதுக்கு மையப்புள்ளியில மறைஞ்சிருக்கு. இப்படி 2 பேருடைய ஜாதகத்தில் இப்படி இருந்தால் அதை சேர்க்கப்படாது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த பதிவுல கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த 2 ஜாதகத்திலையும் தனிப்பட்ட ஜாதகத்துல இதே மாதிரி லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 வந்துட்டது. அந்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதி ராகு கேது மையப்புள்ளியில இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஜாதகம் 2 பேருக்கும் வந்தாக்க ஒரு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகத்தோட வந்துருச்சு, அதை நீங்க பொருத்தம் பாக்குறீங்கன்னா அதுல 10 பொருத்தம் இல்ல 12 பொருத்தமே இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தா இவர்களை சேர்க்கப்படாது அப்படிங்கிறதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விதிகள். அப்போ அடுத்த பதிவுல எப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்தை எப்படி சேர்க்கணும், ஆண் ஜாதகத்துல எப்படி இருந்தா பெண் ஜாதகத்துல எப்படி இருக்கா சேர்க்கணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்ப்போம். நம்ம நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.